மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் இரண்டாவது கட்டமாக 17 லட்சம் அளவிற்கு மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முதல் கட்டமாக 1,13,75,492 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு அவருடைய விரிவாக்கமாக 10,000 உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு பகுதியாக தமிழகத்தில் முழுவதும் 10,000 முகாம் நடத்தி அதற்கு அப்போது மகளிர் யாராருக்கு விடுபட்டு போனதோ அவர்களெல்லாம் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை அளித்து அதன் மூலமாக இப்போது தேர்வு செய்யப்பட்டு இரண்டாவது கட்டமாக 16,94,339 நபர்களுக்கு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைய தினம் ஒரு புதிய புரட்சின்னு சொல்லலாம். மனப்பயன் இந்த ஆட்சியில் முதல்வர்கள் பல கட்சிகள் ஆட்சி இருந்தாலும் பல முதல்வர்கள் இருந்தாலும் கட்டமைப்பு ஏற்படுத்தினாலும் தனிநபர் இந்த நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் தனிநபர்களுக்கு இந்த அளவுக்கு 1,30,00,000 மகளிருக்கு இந்த தினம் இந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இது ஒரு காலத்தில் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று அண்ணா சொன்னார். ஆனால் அந்த கருத்து இப்போது மாற்றியமைக்க வடக்கே தேய்கிறது தெற்கே வாழ்கிறது. அதுக்கு இது போன்ற பல நலத்திட்டங்கள் மக்கள் பலன் பெறுகின்ற நலத்திட்டங்களை இந்த தினம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படுகிறது, மாணவிகளுக்கும் வழங்கப்படுகிறது, மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இது ஒரு புரட்சிகரமான திட்டம். இது தொடர்ந்து நம்முடைய நாட்டிலேயே இது இங்கே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தை மற்ற மாநிலங்கள் காப்பீடுகின்றார்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரிகின்றது. இந்த வகையில் இந்த விரிவாக்கம் இங்கே மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு வருகிறது. அதோடு நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 41,055 மகளிருக்கு இப்போது இரண்டாவது கட்டமாக வழங்கப்பட்டு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரை 4,01,189 பெண்களுக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் மழை ஓய்வால் விவசாயிகளுக்கு துவங்கலன்னு சொல்ல துவங்கிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியாக சென்று கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த வாரம் இந்த கணக்கெடுக்கின்ற பணி முடிவடையும். இதுவரை கிட்டத்தட்ட 61,431 ஹெக்டேர் அளவுக்கு 33% மேல் பாதிப்பு இருக்கிறது வந்து கண்டறியப்பட்டு கணக்கெடுத்திருக்கிறார்கள். இது முழுமை பிறகு 2-3 நாட்களில் இது முழுமையாக கணக்கெடுக்கின்ற பணி முடிந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக பரிந்துரைக்கப்படும். விவசாயிகளுக்கு ஒரு ஆப் மாதிரி வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நிலத்துக்கு முன்னாடி போட்டோ எடுத்து போட்டால் தான் அதுக்கான இழப்பீடு. இப்போ மேனுவலாகவும் கணக்கெடுக்கிற பணியும் உத்தரவிட்டிருக்கார்கள். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம். எல்லோருக்கும் மேனுவலாகவும் கணக்கெடுக்க பணி வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஏற்கனவே 1 கோடி 3 ஆண்டுகள் மகளிர் உரிமை தொகை ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைச்சது. இப்போ கிட்டத்தட்ட இரண்டாம் கட்டத்தில் 25 லட்சம் மகளிர் கொடுக்குறாங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இப்போ 25 லட்சம் வரும்போது ஒரு அரசியல் நகர்வா இருக்கா தேர்தலுக்கு? இது கேட்குற கேள்வியே நீ சரியாக கேட்கல. இப்போ நீ 19 தான் கேட்குற. 19 லட்சம் இப்போ தான் டிவியில் முதலமைச்சர் சொன்னார். நீ கேட்குற கேள்வியே 25 லட்சங்கிற. இதுலேயே தெரிவிப்புடைய தன்மை தன்மை தன்மை. ஆக இது மற்ற இது நீங்கள் அதான் அந்த சொல்லுவாங்க மஞ்சள் காமால
பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அதே பழமொழி தான் இங்கே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆனால் செய்யல. இதுவரையில் பல இங்கே அதிமுக ஆட்சியில் இப்போ வந்தது, அவர்கள் பண பயன் பெற்றார்களா? யாராவது பணம் பயன் பெற்றார்களா? இது தொடர்ச்சியாக ஒரு திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக வந்து மக்களுடைய குறையை கேட்டு அது 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டது. 10,000 முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்தி எந்தெந்த கோரிக்கை இருக்கிறது என்று அதை அறிந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசு நம்முடைய அரசு. இப்பொழுது அந்த அடிப்படையிலே கிட்டத்தட்ட 19 பேர்களுக்கு இப்போ அவர்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த திட்டத்துடைய விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்தவித அரசியல் சாயமும் கிடையாது. இது செய்யாத மக்கள் கிடைக்காத மக்கள் பாராட்டுகின்றார்கள். அதனால குற்றம் சொல்வதற்கு இதெல்லாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.